8வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை சந்தோஷத்திற்குள்ளாக நம்மை அவரிடத்தில் அன்பு கூற வைக்கிறது. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் எனக்கு ஒரு முன்பாக மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நான் அவரிலே மிகவும் அன்பு கூறுவேன். ஒரு நாளிலே நானும் மரித்து உயிரோடு எழுந்து அல்லது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தால் அவர் வரும் பொழுது கடைசி எக்காலம் ஊதும் பொழுது அவரை நான் போய் சந்திப்பேன், அவரை தரிசிப்பேன், மறுரூபமாக்கப்படுவேன் என்கிற இந்த நம்பிக்கை என்னை அவர் மீது அன்புள்ளவனாகவும் அவரை விசுவாசிக்கவும் தூண்டுகிறது பிரியமானவர்களே. ஆகையினாலே இது 4வது ஆசீர்வாதமாக அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு அன்பையும் அவர் மீது விசுவாசத்தையும் அதிகமாய் தூண்டுகிறதாக காணப்படுகிறது. 5வது காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை மகிழ்ச்சியினால் ஆனந்தமாக வைத்து கொள்ளுகிறது. ஆம், because of the resurrection we are rejoice with joy. நாம் மகிழ்ச்சினாலே மிகுந்த குதூகலமாய் அவருடைய காரியங்களை நாம் கொண்டாட நமக்கு உதவி செய்கிறது. 8வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாக களி கூர்ந்து. ஆம், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் இப்பொழுது அவரை காணாமல் இருந்தோம், என்னை சொல்லி முடியாத